அப்பனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஒரு சைக்கோவுக்கு தான் வேலை கொடுத்துட்டு இருந்ததா? இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு கேட்போம். இந்த விஷயத்துல அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்னு மீண்டும் ஒரு காணொலியில பேசுறேன். நன்றி. கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல அந்த சந்தீப் ராய் அப்படிங்கிறவன் ஒரு துருப்பு சீட்டு தான். அந்த பிரின்சிபலுக்கு இதுல பெரிய இன்வால்மெண்ட் இருக்கு, அவர் தான் இதுல பிக் ஃபிஷ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வெளியாயிருக்க செய்தி அப்படிங்கிறது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. அந்த பிரின்சிபலுக்கு பின்னாடியோ இல்ல அந்த பிரின்சிபலுக்கு மேலேயோ ஒரு பெரிய டீமே இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ ஒரு 1 ஹவருக்கு புதுசா வர்றதை நம்ம பார்க்க முடியுது. சில அப்டேட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த கேஸ் வந்து சரியா தான் போயிட்டு இருக்கு, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இன்னும் சில அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த கேஸை வந்து சப்ரஸ் பண்றதுக்காகவே ஒரு பெரிய டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுத்துருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டே ஜூமோட்டோவா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வருது. 3 மெம்பர் பெஞ்ச் வந்து இதை விசாரிக்கிறாங்க. இதுல இன்னொரு சந்தோஷத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய விஷயம் என்னன்னா, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களே அந்த 3 பெஞ்ச் மெம்பர்ல உட்கார்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்ல அவங்க உட்கார்ந்து நிறைய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட், எல்லாரும் எதிர்த்தாலும் எது சரியான ஜட்ஜ்மெண்டோ அது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, நிறைய விமர்சனம் வந்தது. அப்படிங்கிறப்போ சந்திரசூட் அதுல ஒன் ஆஃப் மெம்பரா இருக்கிறப்போ இந்த கேஸ் வந்து சரியா தான் போகும், சிபிஐ இந்த விசாரணை இன்னும் வேகப்படுத்துற மாதிரி உத்தரவுகள் வரும், யார் உண்மையான குற்றவாளியோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த சுப்ரீம் கோர்ட்டோட நடவடிக்கை அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்கு. இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷுக்கு வந்து இதுல பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு. சோ அந்த விஷயம் ஃபர்ஸ்ட்ல யாரும் பேசாம இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவருக்கு இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு, சிபிஐயும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட டாக்டர்ஸ் பாடி வந்து இனிமேல் அவர் லைஃப் லாங் எங்கேயுமே ஒர்க் பண்ணவே கூடாது, இந்த அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மேல தப்பே இல்லை அப்படின்னா ஏன் ஒரு டாக்டர்ஸ் பாடியே வந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி சிபிஐ வந்து 3 நாளா தொடர்ந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை மட்டும் 13 மணி நேரம் சந்தீப் கோஷ்ட வந்து விசாரணை நடந்திருக்கு. நேற்று சண்டே இன்னைக்கும் காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. நிறைய கேள்விகளை நாம திங்க் பண்ணியே பார்க்க மாட்டோம், அந்த ஆங்கிள் இருந்துலாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா சிம்பிளான கேள்விகள், அவங்க கேட்ட கேள்விகள் வந்து சில வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மர்டர் நடந்ததுல ஆகஸ்ட் 8ஆம் தேதி நைட்டு, அதாவது 9ஆம் தேதி காலையில அப்படின்னு வச்சுக்கலாம், அன்னைய நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க, அந்த மர்டர் நடந்த நைட்டு நீங்க எங்க ஸ்டே பண்ணிருந்தீங்க, வீட்டுல இருந்தீங்களா வெளியில தங்கி இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது, இன்ஃபார்ம் பண்ணப்போ நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி கேள்விகள் போறப்பவே இது சம்பந்தமா மற்றவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ பதில்கள் வந்து மாறுபட்டு இருந்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஏன் அந்த செமினார் ஹால்ல சிசிடிவி இல்லை, திட்டமிட்டு அந்த செமினார்கள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் சர்வேலன்ஸ் வைக்காம இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. சிபிஐ தரப்புல இருந்து அந்த காலேஜ்ல போயிட்டு என்னென்ன சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சதோ, என்னென்ன எவிடன்ஸ் சின்ன சின்னதா கிடைச்சதோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஓரளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு, உண்மையான குற்றவாளிகளை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இது சம்பந்தமா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அந்த இறந்து போன பெண்ணோட அப்பா அம்மா, அந்த பெண்ணோட கொலிக்ஸா இருந்தவங்க எல்லாருமே இப்போ தைரியமா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நானே வந்து ஓப்பனா பேசுறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பிரின்சிபலை எதிர்த்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது, அவரை எதிர்த்து பேசக்கூட முடியாது, அப்படி நடந்தது அப்படின்னா உடனே எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு, ஸ்டூடெண்ட் அதை மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்கள எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு அந்த காலேஜ்ல எங்க ஒரு பிரின்சிபலா இருந்தாரோ அதே காலேஜ்ல வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸும் அதே காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து வெறும் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் கிடையவே கிடையாது, அந்த பெண் வந்து டார்கெட் பண்ணப்பட்டு பிளான் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த காலேஜ்ல வேலை செஞ்ச டாக்டர்ஸே சொல்றாங்க. வேற யார் சொல்லுங்க, அங்க இருந்தவங்களுக்கு தெரியும் அங்க அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது, எதை மாதிரியான சூழல் இருந்தது, அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கூட அந்த வெறுப்பு அப்படிங்கிறது இருந்தது, எல்லாமே அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. அவங்களே வந்து ஓபன் அப் பண்ணிட்டாங்க இத மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அந்த பொண்ணு வேலை பார்த்த அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து போதைப் பொருள் கடத்தல் மோசடி விஷயங்கள் இருந்தது. அது சம்பந்தமான சீக்ரெட்ஸ் வந்து அந்த இறந்து போன பெண்ணுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அந்த பெண் வந்து டார்கெட் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை எல்லாமே இப்போ ஒவ்வொருத்தவங்களா வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவோட போலீஸ் கமிஷனர் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு சம்மன் இஷ்யூ பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கலவரம் நடந்து அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் அழிக்கப்பட்டது, அந்த செமினார் ஹாலையே சூறையாடினாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல. இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அங்க வந்து அழிச்சவங்க, அந்த கலவரத்தை ஏற்படுத்தினவங்க யாரும் மாணவர்கள் கிடையாது. எல்லாருமே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு லாரியில ஒரு 40-50 பேர் வந்து உள்ள போயிட்டு இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. குறிப்பா அவங்க செஞ்ச விஷயங்கள் என்னன்னா, சிசிடிவியை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அப்படின்னா அதை ஒரு டீம் வந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அந்த டீம் யார், அதை எப்படி செய்ய விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணையை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர்கிட்ட நடத்தினாதான் நிறைய உண்மைகள் வெளியில தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு டீம் வந்து செய்யறாங்க அப்படின்னா யார் சொல்லி வந்து செஞ்சாங்க? பிரின்சிபல் சொன்னாரா, இல்ல பிரின்சிபலுக்கு மேல இருக்கக்கூடியவங்க சொன்னாங்களா, ரூலிங் பார்ட்டி சொன்னாங்களா, இல்ல அப்போசிஷன் பார்ட்டி சொன்னாங்களா? யாரா இருந்தாலும் யாரும் சொல்லி தானே அந்த சம்பவம் நடந்திருக்கும். அவ்வளவு துணிச்சலா ஒரு 40 மாணவர்கள் வந்து, அதுவும் ஒரு பெண்ணுலாம் இருக்காங்க நம்ம பாக்குறோம், போயிட்டு முக்கியமா இந்த சிசிடிவி அடிச்சு உடைக்கிறது, செமினார் ஹாலை வந்து டேமேஜ் பண்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல. இது சம்பந்தமா கமிஷனர் கிட்ட விசாரணை நடத்தினா ஒரு டேட்டாஸ் கிடைக்கும், ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதுல நெகட்டிவா ஒரு மூவ் நடக்குது அப்படின்னு சொன்னோம்ல, நம்மளே சொல்லியிருந்தோம் அந்த சஞ்சய் ராய்க்கு வந்து சைக்கோ டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. பட் இதை மாதிரி ஒரு குற்றவாளிக்கு வந்து சைக்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸை வந்து சப்ரஸ் பண்ண பாக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த சஞ்சய் ராய் ஒரு சைக்கோ அப்படின்னு நாளைக்கே ஒரு ரிப்போர்ட் வந்துருது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் செஞ்ச குற்றம் எல்லாமே அவன் சைக்கோவா இருந்ததுனால தான் பண்ணான், அவன் மென்டலி நார்மலா இல்ல அப்படின்னு கேஸ் போகுது அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கறதோ அது மாதிரி எதுவுமே நடக்காது. அவனை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க, அவ்வளவுதான் நடக்கும். அவன் தண்டிக்கப்படவே மாட்டான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சஞ்சய் ராய் கொடுக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த சஞ்சய் ராய் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் அவன் நாளைக்கே ஒரு அப்ரூவரா மாறி எல்லா விஷயத்தையும் சொன்னா கூட அதை வந்து ப்ரூஃபா எடுத்துக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ இப்போ இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் மாட்டிருக்கான். அவனும் லூசு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வேற யாரையும் மாட்ட மாட்டான், வேற யாரும் மாட்ட மாட்டாங்க, அவன் சொல்ற எந்த விஷயமும் உண்மைன்னு நம்ப மாட்டாங்க அப்படின்னு இங்க ஒரு திட்டம் போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இவங்க சொல்ற மாதிரியே அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சும்மா எடுத்துப்போம், அப்புறம் எப்படி கொல்கத்தா போலீஸ்ல அவனுக்கு வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்பனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு சைக்கோவுக்கு தான் வேலை கொடுத்துட்டு இருந்ததா? இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு கேட்போம். இந்த விஷயத்துல அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்னு மீண்டும் ஒரு காணொலியில பேசுறேன். நன்றி.